ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போகிறவங்க போகட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னால் அதிமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஈரோட்டில் செங்கோட்டையனுடைய தொகுதியில் இபிஎஸ் அவருடைய கெத்தை காமிச்சிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா திமுக சடனாக செந்தில் பாலாஜியை தூக்கியிருக்காங்க. ஒரு இடத்துல தூக்கிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பாக அவர்கிட்ட திமுக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எல்லா கட்சிகளும் இப்போ அடியெடுத்து வச்சுட்ருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பயணத்தை இப்போ திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு. அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒருத்தரை இருந்தவர் தான் செங்கோட்டையன். இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் இபிஎஸ் பதவி கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட நீக்கிட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, கட்சியோட உள் விவகாரங்களை பொது வெளியில் அவர் பேசிட்டாரு, அதனால் அவர் பதவி நீக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அதிமுக சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலா, தினகரன் இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும், ஒருங்கிணைந்த அதிமுகவை நம்ம தேர்தலில் போட்டியிடணும், அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை செங்கோட்டையன் வச்சதாகும். அந்த மாதிரி பண்ணால் இபிஎஸ் அவருடைய செல்வாக்கை இழந்துருவார் அப்படிங்கிறதுனால தன்னை எதிர்க்கிற எல்லாரையுமே வெளியில் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் செங்கோட்டையனை பதவியிலேருந்து நீக்கின சில நாட்கள்லேயே எடப்பாடி ஈரோட்டுக்கு போனார். அப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அவருக்கு கிடச்சிது. திரும்ப 2வது முறையாக அக்டோபர் 10ஆம் தேதியும் ஈரோட்டில் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பேசியிருக்காரு. இந்த ஈரோடை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய கோட்டையாக கருதப்படுது. இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா செங்கோட்டையனுடைய செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். செங்கோட்டையனை எதிர்த்துக்கிட்டு இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டி தன்னோட செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சிருக்காரு. அப்போ மக்கள் அதிமுகங்கிற கட்சிக்காக ஓட்டு போடுறாங்க, எனக்காக ஓட்டு போடுறாங்க, ரெட்டலைக்காக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. அதனால் யார் இருந்தாலும் போனாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கெத்தை, தன்னோட பவரை ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமி காமிச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறப்ப எல்லா கட்சியினருமே பிரச்சாரம் பண்ணுறது, கூட்டணி, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. பட் திமுக ஒருபடி மேலே போய் எந்த இடத்துல வீக்காக இருக்கமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு முடிவை முக ஸ்டாலின் எடுத்திருக்காரு. அதாவது அதிமுகவுடைய கோட்டை கோவை சென்னைக்கு பிறகு முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது கோவை. அந்த கோவையில் அதிமுக தங்களுடைய கைவசம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணி. அப்போ வேலுமணியோட பிம்பத்தை உடைக்கணும், அந்த இடத்துல திமுக அதிக எம்எல்ஏக்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பி திமுகவுடைய கோட்டையாக கோவை மாற்றுறதுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை கணக்கச்சிதமாக முடிச்சிருவார். அதனால் இப்போ கோவை தொகுதிக்கு செந்தில் பாலாஜி போகிறாரு. இப்போ கரூரில் யார் நிறுத்த போகிறாங்க அப்படின்னா திமுக சார்பில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விசி மணிவண்ணன் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜிக்கு பிறகு கரூரில் முக்கியமான ஒரு முகமாக இவர் அறியப்படுறாரு. அதேமாதிரி மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. கரூரில் திமுக அமைப்பை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியையுமே மணிவண்ணன் செஞ்சுக்கிட்டு வராரு. இவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா கரூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியில் எம் கண்ணன், சின்னசாமி, பொன்முடி போன்றவங்க இருக்காங்க. அதனால் செந்தில் பாலாஜியை கரூர் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கைவசம் தான் இருக்குது. பட் நீங்கள் கோவைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி களமிறக்கக்கூடிய தொகுதியையே இப்போ ஸ்டாலின் மாற்றிருக்காரு. நன்றி.